ட்ரீம்ஸ் மீடியா அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கனவுகளையும் நினைவாக்கக்கூடிய ஒரு மீடியாவா இருந்துட்டு இருக்கு. 2007ல துவங்க பெற்ற இந்த நிறுவனம் ஒரு அனிமேஷன் மல்டிமீடியா சொல்லித்தரக்கூடிய ஒரு நிறுவனமா இருந்து அதிலிருந்து மேலாண்மை துறை, அதாவது மேனேஜ்மெண்ட் ஏரியால வெஞ்சர் ஆகி நிறைய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உடைய ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், அவங்களுடைய ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், எந்த ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு அழகான ஒரு கரெக்டான கோஆர்டினேட்டடான ஈவெண்ட்ஸை வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க ட்ரீம்ஸ் மீடியா. ஆல்மோஸ்ட் 2007ல தொடங்கி இப்போ இந்த 2024 வரைக்கும் இவங்களுடைய ஜேர்னி அளப்பரியது 3000 நிகழ்ச்சிக்கு மேல இவங்க சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த படைப்புக்கான விருது 36 கேட்டகரிஸ்ல வழங்கப்பட இருக்கு. அதுலயும் முக்கியமா 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கு சிறந்த படைப்புக்கு. 2 இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளரும் கிடைக்க போறாங்க. ஸோ உங்களுடைய கற்பனைய, உங்களுடைய படைப்பை பதிவேற்றம் செய்ய மறக்காதீங்க. இவங்களுடைய அடுத்த சிறு முயற்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுடைய அந்த சிறு முயற்சி கிடையாது, பல பேருக்கு பெரிய கதவுகளை வந்து திறக்க போற ஒரு பெரும் முயற்சி தான் இது. ஏன்னா ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முழு படத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பொருளாதார வசதிங்கிறது முதல் திரைப்பட இயக்குனருக்கு அமையறது இல்லை. அதுதான் உண்மை. அப்படிப்பட்டவங்ககிட்ட வந்து ஒரு பைலட் பிலிம் மாதிரி, ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி தயாரிச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்ல வந்து உங்களால முடிஞ்ச பட்ஜெட்ல நீங்க ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து, நடிகர்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஒரு படைப்பை வந்து இதுல பதிவேற்றம் செய்யறதன் மூலமா உங்களோட படைப்பு உலகத்துல இருக்கிற அனைவருடைய பார்வைக்கும் போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா moviemax.com இருக்க போகுது. மறக்காம உங்களோட படைப்புகளை வந்து பதிவேற்றம் செய்யுங்க. இப்போ ரொம்ப நேரமா நமக்காக காத்துட்டு இருந்த எழுத்தாளர் திரு லியாகத் அலி கான் சார் நம்மளிடையே பேச இருக்காங்க. அவருடைய இத்தனை ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது, அவருடைய இப்போ பேச போற பேச்சுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். வெல்கம் சார். இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை வந்திருக்கின்ற என் திரையுலக சகோதர சகோதரிகளே, பத்திரிகை ஊடக சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அகிலா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது சிறப்பான விழான்னு சொன்னேன். உண்மையிலே இது மிக சிறப்பான விழா. ஒரு குறும்படம் எடுத்து அதை தயாரிப்பாளர் ரசிச்சு இயக்குனர் ஆனவங்க, வெற்றிப்பட இயக்குனர் ஆனவங்க தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகில் அதிகம். முன்னெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா போறதோ, ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதோ, எத்தனை தடவை அந்த ப்ரொடியூசர் தலையணும், எத்தனை தடவை அந்த டைரக்டர் தலையணும்னு கணக்கே இருக்காது. இன்னைக்கு வந்து குறும்படம்ங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு குறும்படம், நல்ல குறும்படம் எடுத்தால் நிச்சயமா இயக்குனரா ஆகிவிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திருச்சு இன்னைக்கு இந்த குறும்படம். மூவி மேட் அவங்க ஒரு அழகான அற்புதமான ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு குறும்பட போட்டி வச்சு அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து 2 பேரை இயக்குனராகவும் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொடுத்து வச்ச விஷயம். குறும்படம் எடுத்துட்டு யார்கிட்ட போய் காட்டுறது, யார்கிட்ட போய் நிக்கிறது, யார்கிட்ட போய் இந்த நம்ம குறும்படத்தை காமிச்சு டைரக்டர் ஆக்குறதுங்கிற இயக்கத்தெல்லாம் தீர்க்கிற அளவுக்கு ஜெகநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த சண்முகர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் என்ன குறும்படம் சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் படித்தேன். ஒரு பெரிய பேச்சாளர், அந்த பேச்சாளர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனு 10 நாளைக்கு மேலே போயிருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லியிருக்காரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு இருக்காரு. இல்லை சார், 5 நிமிஷம் பேசுறதுக்கு 10 நாள் கேட்குறீங்க. சரி, 10 நிமிஷம் பேசுறதுன்னா 1 வீக் டைம் கொடுங்கன்னு இருக்காரு. ½ அன் அவர் பேசுறோம்னா 4 நாள் டைம் கொடுங்கன்னு இருக்காரு.
சார் எவ்வளவு நேரம் பேசினாலும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சுருக்கமா சொல்றதுக்காகத்தான் நம்ம அதிகமா யோசிக்க வேண்டியது. விரிவா சொல்றதுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்ம இந்த ஷார்ட் பிலிம்ங்கிறது அந்த நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தேன். அநேகமா நீங்களும் பார்த்துருக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு கப்புள் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இன்னொரு பிளேட்ல சாப்பாட்டை அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. பில்லை பே பண்ணிட்டு அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு பிளேட்ல இருக்கிற மட்டும் சாப்பிட்டுட்டு வேற ஒருத்தன் வருவான். அவன் பார்த்தா ரிச்சா இருக்க மாட்டான். பேக் மாட்டிட்டு ஒரு ஆர்டினரி ஃபுல்லோ மாதிரி வந்து உட்காருவான். பார்ப்பான், தட்டில் சாப்பிடாத ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான், தட்டை முன்னால் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிப்பான். இந்த கல்லாவில் உட்காந்துருக்க ஓனர் மேனேஜர்லாம் பார்க்குறாங்க. இவன் தான் வந்தவன் ஆர்டர் கொடுக்காம தட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டவன் சாப்பிட்டு முடிச்சதுமே வந்து அவன் பர்ஸ் எடுத்து அந்த ஓனர் முன்னால் இருக்க அந்த உண்டியில் பணத்தை போட்டுட்டு போயிட்டான். சும்மா இருந்ததுங்கிறதுக்காக சாப்பிட்டு போகல. நான் சாப்பிட்டதுக்குன்னு அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன், உதவியாக கொடுத்துட்டேன்னு. நீங்கள் நான் சொல்கிறத விட எப்பயுமே ஷார்ட் ஃபிலிம் வந்து சொல்கிறத விட பார்க்கும்போது தான் அதோட தாக்கம் தெரியும், பார்க்கும்போது அதோட ஃபீலிங் தெரியும். இப்போ நான் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் எழுதும்போது எனக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு. 25,000 அடி படம் இருக்குது. அப்போ எல்லாம் ஒரு 13,000 அடி 14,000 அடி படம் தான் நம்ம விடுவோம். 25,000 அடி படம் எடுத்துட்டு அதை எப்படி குறைக்கிறதுன்னு உட்காந்து எடிட்டிங்கில் செல்வமணி இயக்கத்தில் நான் விஜயகாந்த் சார் நான் எல்லாம் வந்து தினம் போகிறோம் 10,000 அடியை குறைக்கணுமே. ஆனால் எடுத்தது கூட நல்லா எடுத்து கிராண்டாக இருக்குது, அதை பூரா குறைக்கணும். குறைச்சாச்சு. ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிக்கிட்டாச்சு. பிரபாகரங்கிறது விஜயகாந்த் பேர். அவர் வளர்றது வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்றாரு. அவருடைய பையன் பிரபாகரன் படம் ஃபுல்லாக வருது. நாங்கள் என்ன பேசியிருந்தோம், இதுக்கு ஒரு கதை சொல்லிக்கலாம், இந்த முஸ்லீம் வீட்டில் இவர் எப்படி பிரபாகரன் இருந்தாலும் ஒரு கதை சொல்லிக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ஏற்கனவே எடுத்த படத்தை கட் பண்ணிட்டு இன்னும் கூட ஒரு 500 அடி கட் பண்ணணுங்கிற சுச்சுவேஷனில் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. என்னைய இப்ராஹிம் ராவுத்தர் கூப்பிட்டாரு. என்னென்ன பண்ணுறது, இதை நம்ம சொல்லி ஆகணுமே. ஒரு பிரபாகரன் ஒரு இஸ்லாமிய வீட்டில் எப்படி வளர்ந்தாங்கிறது நம்ம சொல்லாமல் இருந்தால் பெரிய தப்பாயிடுமானே அப்படின்னேன். சரி நாளைக்கு நான் எழுதிட்டு வரேனே அப்படின்னேன். ஆனால் ரொம்ப பெருசாக எழுதுறாருங்கன்னா ஏற்கனவே லென்த் உண்டு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் அன்னைக்கே நான் எழுதிருக்கீங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். நான் ஷார்ட் ஃபிலிம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். நான் எழுதுனது 50 அடி 60 அடிக்கு ஒரு சீன் எழுதுனேன். ஒரு முஸ்லீம் கப்புள் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பாங்க. ஒரு சின்ன பையன் அரக்கால் டவுசர் போட்டு சட்டை இல்லாமல் நெத்தியில் விபூதி பூசி வந்து, ஐயா பசிக்குதுயா ஏதாவது கொடுக்கையான்னு கேட்பான். உடனே இவங்க உன் பேர் என்னப்பாம்மா, பிரபாகரன் அப்படிம்பான். அம்மா அப்பா இல்லைங்க அப்படின்னா உடனே அந்த முஸ்லீம் சொல்வார் மனைவிட்ட, பாத்திமா குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தே பாத்தியா அல்லாஹ் அனுப்பி வச்ச குழந்தைய அப்படின்னா. அந்த குழந்தைய கூட்டிட்டு போகணுட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு டயலாக்ல எங்க கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்டான். சோறு கிடைக்குமான்னு கேட்டான் பையன். சோறு என்னையா, இனிமேல் எங்களுக்கு நீதாயா எல்லாமே, வாயா எங்க கூட அப்படின்னாங்க. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுவாரு, பையன் நெத்தியில் இருக்க விபூதி அழிக்கிறதுக்காக போவார். அந்த அம்மா சொல்லும், தடுத்து வேண்டாங்க, பிரபாகரன் நம்ம வீட்டில் பிரபாகரனாவே வளரட்டுங்க. இது 50 அடி 60 அடியில். ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் பார்க்க போதெல்லாம் எனக்குலாம் தோணும், எனக்கு அந்த சீன் தான் எனக்கு நினைவு வரும். எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு கற்பனா சக்தி அதிகம், அறிவாற்றல் அதிகம். உண்மையிலே நம்ம சிந்திக்காத முடியாதெல்லாம் சிந்திக்கிறாங்க. சில நேரங்கள்லாம் இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வரலையே, இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்தெல்லாம் அப்படிலாம் நினைக்க தோணுது. அவ்வளோ அற்புதமாக சிந்திக்கிறாங்க. இளைஞர்களை சாதாரணமாக எடை போட முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஓடின படங்கள்லாம் பாருங்க, நிறைய சின்ன சின்ன படங்கள் பாருங்க, புது புது தாட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட இந்த திரையுலகில் இன்னைக்கு ஜெகநாதன் அவர்கள் ஒரு 10 லட்சம் பரிசு கொடுத்து ஊக்குவிக்கணும்.
இயக்குனர் ஆக்கணும். அதற்காக ஒரு குறும்பட போட்டி, ஷார்ட் ஃபிலிம் போட்டி வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணி அதில் எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் காத்திருந்தாலும் பேசுறதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தோம். எங்களுக்கு போர் அடிக்கலை. நான் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுனால, ஷார்ட் ஃபிலிம் நிகழ்ச்சிக்கிறதுனால நானும் ஷார்ட்டாகவே என் பேச்சை முடிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்து வந்து இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. இதுல வந்து ஒருத்தர் இங்க வந்து பேச போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணமும் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு இயக்குனரா, ஒரு தயாரிப்பாளரா, ஒரு நடிகரா, ஒரு நல்ல கணவரா, 2 அழகான குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான தந்தையா இருந்துட்டு இருக்க சகோதரரான திரு ராஜ்குமாரன் இயக்குனர் அவர்களை நான் பேசுறதுக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் அண்ணாமலை படத்தின் கதை ஆசிரியர் அவர்களுக்கும், சென்ற அண்ணன் லேனா தலிகான் சார் அவர்களுக்கும், அமர்ந்திருக்கும் அண்ணன் பிரபாகரன் சார் அவர்களுக்கும், மற்றும் உள்ள என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், மூத்த திரைப்பட கலைஞர்களாக இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அத்தனைக்கும் ஆசைப்படு என்பது போல அத்தனை பேருக்கும் அவார்டு என்றார்கள். மிக ஆர்வமாக வந்துவிட்டேன். எனக்கும் இருந்தது எண்ணற்ற நாட்களில் இந்த கேள்வி. படப்பிடிப்பில் சுட சுட தோசை போட்டு கொடுக்கும் அந்த மெஸ் கலைஞன், சமையல் கலைஞன், அவர்களுக்கெல்லாம் ஏன் அவார்டுகள் கொடுப்பதில்லை, விழாக்களில் கூட இடம் கொடுப்பதில்லை என்ற கேள்வி எனக்குள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்தது. 24 கிராஃப்டில் அவர்களும் தானே இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். சண்முக சுந்தரம் சார் இதெல்லாம் கேட்கணும். இப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள் 36 விருதுகள் என்று. அத்தனை பேருக்கும் விருது, 36 விருது. அப்ப 24 கிராஃப்டுக்கு தாண்டி இன்னும் ஒரு 12 கிராஃப்ட் இருக்கா நமக்கு தெரியாமையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மறுபடியும் எழுந்தது. சரி, அதையெல்லாம் நினைத்து மறுபடியும் கொண்டு வந்து விடலாம். சண்முக சுந்தர் சார் யோசிக்கிறாரு. மிகுந்த சந்தோஷம். இந்த மேடம் 2024 ஷார்ட் பிலிம் அவார்டுக்காக ட்ரீம்ஸ் மீடியாங்கிற நிறுவனத்தை நாம் இன்னைக்கு அறிமுகப்படுத்த இங்க வந்திருக்கோம். உங்களுடைய அழைப்புக்கு மிகுந்த நன்றி. யாம் பெற்ற சினிமா பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு சிறு குரல் எப்பொழுதுமே என் மனசுக்குள்ள ஒலித்து கொண்டிருக்கும். அதுதான் என்னுடைய திருக்குறள் கூட. நமக்கு கிடைச்ச சினிமா எல்லாருக்கும் கிடைக்கட்டும், நாம பெற்ற இந்த சினிமாவின் வளர்ச்சி எல்லோரும் பெறட்டும் அப்படிங்கிறத நான் எப்பொழுதுமே கனவுல கூட தூக்கத்துல கூட செய்வேன். அப்படி இங்க எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால நான் ரொம்ப தூரத்துல இருந்தேன். எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு வர்ற ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வந்து சொல்லணும் சார்னு சொன்னதுனால ரொம்ப பொறுப்போட இரவோட உடனே வந்துட்டேன் கூகுள்ல இருந்து. ஷார்ட் பிலிம்னா ஹைக்கூ கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொன்னாங்க அகிலா. புரிஞ்சிருச்சான்னு வேற கேட்டாங்க. இதையே இன்னும் கொஞ்சம் அழகா நான் ரொம்ப முன்னாடியே படிச்சிருக்கேன். இது எல்லாருக்கும் புரியும். குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் வானத்தையே அசைக்கிறான். இதுதான் ஹைக்கூ. விஷுவலேஷனோட அது தெரியும். குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் வானத்தையே அசைக்கிறான். கடல் சின்னது, வானம் ரொம்ப பெருசு. எங்க அவங்க காண, கடல் பூமியில் இருக்குது, வானம் அந்த பூமி மாதிரி எவ்வளவோ பூமிகளையும் கிரகங்களையும் வச்சிட்டு இருக்கு. தலைக்கணம் இருந்தால் அழிந்து போவாய், உதாரணம் தீக்குச்சி. இதெல்லாமே அந்த நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்பே இவைகள் எல்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்ப ஏதாவது ஒரு நல்ல கருத்து எழுதிட்டு ஒரு சீன பழமொழி என்று சொல்லி விடுவார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு பழமொழினா யாரும் படிக்க மாட்டாங்க. சீன கவிஞர் எழுதியது என்று நம்ம ஊர் கவிஞர்களே எழுதி போடுவோம். அந்த மாதிரி காலத்துல வந்தது இதெல்லாம். உதாரணம் தலைக்கணம் இருந்து போனால் அழிந்து போவாய், உதாரணம் தீக்குச்சிங்கிறது ஆர்சி சம்பத் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். திரைப்பட துறையிலும் ஈடுபட்டவர். குமுதங்கள்ல எழுதுவாரு ஆர்சி
சம்பத்தன். இப்பொழுது அவர் இல்லை என்று நான் உணர்கிறேன். 90க்கு முன்னாடி 89களில் அவரோடு எனக்கு பழகுனது. அப்பொழுது அவர் சொன்ன கவிதை இது, அவருடைய கவிதை. லிங்குசாமி சார் கூட மிக அருமையாக ஒரு பிரமாதமான ஹைக்கூ கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார். நிறைய நல்ல கவிதைகள் அதற்குள் இருக்கிறது. புல்நுனியில் பனித்துளி செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகிறது மரம் அப்படின்னு. புல்நுனியில் இருக்கிற பனியில மரத்தோட அந்த பிம்பம் உழுவுது, அதனால மரம் செல்ஃபி எடுத்துக்குது அப்படின்னு. எவ்வளவு தடம் பதித்தாலும் அடுத்த அலைவரை தான் அப்படின்னாரு. மிகப்பெரிய கவிதை இது, சாதாரண கவிதை இல்லை. எவ்வளவு சாதனைகள் நாம பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன அலைக்கு அப்புறம் அந்த சாதனை சினிமாவில் காணாம போயிடும், அடுத்த சாதனை வந்துவிடும். ஆனாலும் நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கூட மிக சிறந்த நாள். சிறு மலை, ஒரு ரயில், 2 மனிதர்கள், ஒரு ஸ்வெட்டர், அதுல ஒரு சின்ன தாமரை, காதல் கோட்டை 28வது வருடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து இன்றைக்கு அது வெளியான நாள். எல்லோரும் நிறைய அதை பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனக்கும் வந்தது. ஒரு திரைப்படம், ஒரு சரியான திரைப்படத்தை மக்கள் மறக்க விரும்புறதில்லை. அது தமிழ்ல காதல் கோட்டையா இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் டைட்டானிக்கா இருந்தாலும் சரி, நிறைய ஆங்கில படங்கள் பற்றிய சிறந்த பேச்சை அண்ணன் சண்முக சுந்தரம் நமக்கு கொடுப்பாரு. நான் இன்னைக்கு இங்க வந்ததே அவருடைய பேச்சை நம்ம இன்னைக்கு எப்படியாவது கேட்டுருந்தோம் அப்படின்னு தான். அவருடைய பேச்சுக்காகவும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இந்த ஷார்ட் ஃபிலிம் அவார்டை நீங்க மிக அழகா சிறப்பா பண்ணுங்க. நிறைய நண்பர்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்த்து எல்லோருக்கும் விருது என்கிற அந்த மணியான கருத்தை 36 கலைஞர்கள் இருக்கிறார்கள் இதற்குள், அவ்வளவு பேருக்கும் அவார்டு கொடுப்போங்கிறது ஒரு முதல் முறையாக நடக்கிற ஒரு விஷயம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அரசாங்க விருதுகள் கூட எனக்கு தெரிஞ்சு காஸ்டியூம்க்கு அப்புறம் எதுவும் கிடைக்கல. அந்த காஸ்டியூமர் மாசான அண்ணன் கூட இந்த காதல் கோட்டைக்காக வாங்கின விருதை வாங்கியிருக்கிறார் இன்றைய அந்த ஞாபகப்படுத்துற அந்த படத்துல. அதற்கப்புறம் அவர் எந்த விருதும் வாங்கல. தேசிய விருதுகளில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு நின்று போயிருக்கிறது விருதுகள் வழங்கும் வழக்கங்கள் நாம பார்க்கல. நீங்க அந்த விருதுகளை 36 விருதுகளை வழங்குவதற்கான படங்களை தயார் செய்யுங்கள், இளைஞர்களை தயார் செய்யுங்கள், அந்த படங்களை திரையிடுங்கள், நாங்களும் கண்டுகளிக்கிறோம். அந்த விருது விழாவிற்கு எங்களை அழையுங்கள். நாங்கள் விடாமல் கைதட்டி கொண்டே இருக்கிறோம். கேட்காமலே, கேட்டு வாங்குவல்ல, கேட்காமலே. எல்லோருக்கும் விருது எனக்கும் பிடித்திருக்கிறது. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்புடன் ராஜன். ரொம்ப நன்றி. moviemax.com அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை சிறந்த வகையில யூஸ் பண்ணிக்கிறதுக்கு குறும்படங்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம 2024 மூவி மேக்ஸ் அவார்ட்ஸும் பெரிய அளவுல நடக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த அவார்ட்ஸ்ல உங்களுடைய திரைப்படமும் தேர்ந்தெடுக்கப்படலாம். உங்களுடைய படைப்பும் சிறந்ததொரு படைப்பா இருக்கும் பட்சத்தில். ஸோ ட்ரீம்ஸ் மீடியா பத்தி சொல்லணும்னா, இவங்க ஆல்ரெடி அனிமேஷன்ஸ் அண்ட் மல்டிமீடியா துறையில நிறைய வல்லுநர்களை உருவாக்கி இருக்காங்க. இதை தொடர்ந்து ஃபேஷன் ஷோஸ், நிறைய கார்பரேட் ஈவெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இங்க நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே 17 ஆண்டுகளுக்கும் மேல சிறப்பான முறையில நடத்திட்டு இருக்காங்க. 3000 ஈவெண்ட்ஸுக்கு மேல இவங்க நிகழ்ச்சிகளை சிறந்த முறையில மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிறுவனம் moviemax.com அப்படிங்கிற வெப்சைட் மூலமா குறும்படத்தின் மூலமா நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த அரியதொரு வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. சிறந்த 2 இயக்குநர்களுக்கு திரைப்படம் இயக்கக்கூடிய வாய்ப்பு அளிக்கக்கூடிய தயாரிப்பாளர்ல ஒருத்தர் இவர். ஸோ அதனால உங்களோட கரவொலி எப்படி இருக்கணும்? இந்த இனிய வேளையில் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனருக்கு இன்னும் நான் சொல்லலை, அவங்க இயக்குனருக்கு நான் ஒரு இயக்குனருக்காக வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லலை. ஒரு குழுவுக்கு, ஒரு இயக்குனர், ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு படத்தொகுப்பாளர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு நடிகர், ஒரு நடிகை, இன்னும் அதில் நடிச்சிருக்கக்கூடிய, அதில் பங்கேற்று இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு குழுவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கறதா நானும்
என்னுடைய பார்ட்னர் திருமதி ஆவடி எஸ் வரலட்சுமி அவர்களும் சொல்லியிருக்கோம். நிச்சயமா அந்த வாய்ப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மட்டும் கொடுக்கறது இல்லை, எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் தயாரிக்கிற படங்கள்லையும் நாங்கள் அதை அந்த நல்ல கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளை இயக்குனர்கள் நடந்தபோது நம்ம இப்போ மகாராஜா, ராட்சசன், பிச்சைக்காரன் முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் இதெல்லாம் நடித்த தம்பி வினோத் சாகர் ஒரு குறும்படத்தை எனக்கு போட்டு காட்டினார். அந்த குறும்படத்தோட பேர் சைனா டீ. அப்போ எங்களுடைய ஸ்டூடியோ பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தது. நிறைய மொழிமாட்டு படங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற நேரம். அப்போ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது யாருப்பா எடுத்தது? காளி வெங்கட் கூட அதில் தான் அறிமுகமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இவரும் தம்பியும் நடிச்சிருப்பாரு. யார் எடுத்ததுன்னு கேட்டால், ஒரு பனியன் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் எடுத்திருக்காரு இந்த படத்தை. பேர் ராம்குமார்னு சொன்னார். அப்படியா, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அந்த தம்பிக்கு ஃபோன் போடுங்கன்னு கேட்டோம். அப்போது அவருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தா ராம்குமார் என்ன சொன்னார், எவ்வளோப்பா எடுத்தீங்கன்னு. 25,000 ரூபாயில் இந்த படம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படம் பெரிய அளவுக்கு அந்த நேரத்தில் பரபரப்பாகலை. ஆனால் அந்த இயக்குனரோட அவர் படம் எடுத்த அந்த விதம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. நான் என்ன சொன்னேன், அப்படியா, அதே ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் இதே கதையை இதே மாதிரியான நகைச்சுவையோட உங்களோட ஒரு முழு நீள படமாக எடுத்து தர முடியுமான்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார், இல்லைங்க, எனக்கு சினிமா எடுக்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் இல்லை, அதனால நான் கொஞ்சம் அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் சினிமா எடுக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் காலம் வேகமாக ஓடிடுச்சு. அவர் சி.வி. குமார் அவர்களுடைய முண்டாசுப்பட்டி படத்தை இயக்கி திரைப்பட இயக்குனர் அறிமுகமாயிட்டாரு. அப்புறம் ராட்சசன் எடுத்தார், ராம்குமார் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு குறும்படம் ஒருத்தரோட, அதாவது அந்த குறும்படத்தில் நீங்கள் உங்களுடைய முழு திறமையை காட்டினீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியோட பாதை உங்களுக்கு நிச்சயமா திறந்துடும். அப்படிதான் அவருக்கு திறந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கலைஞர்களுக்கு வெற்றியோட பாதை, திரையுலக வெற்றியோட பாதை திறந்திருக்கு. சினிமாங்கிறது தமிழ் மட்டும் இல்லை, நிறைய மொழிகள்ல நல்ல திறமையான இயக்குனர்கள், குறும்பட இயக்குனர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அப்படி குறும்படம் எடுத்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் எல்லாம் வச்சு படம் எடுத்த இயக்குனர்கள் இருக்காங்க. இங்க கார்த்திக் சுப்ராஜ் சார் இருக்காரு. தெலுங்குல சாவோ படத்தை எடுத்த டைரக்டர் அவர் ஒரு குறும்பட இயக்குனர் தான். அவர் ஒரு குறும்படம் எடுத்து அந்த படத்தை பிரபாஸ் சாருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போக, அப்போ பிரபாஸ் சாரோட நண்பரும் அவரோட தம்பியும் சேர்ந்து அவங்க யூவி கிரியேஷன்ஸ் மூலமா ரன் பேபி ரன்னு ஒரு படம் எடுத்தாங்க. நம்ம மதி சார் தான் கேமராமேன், அவர் கூட அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்னு நினைக்கிறேன். அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு. அந்த படம் நல்லா போனதுனால தான் பிரபாஸ் சார் உடனே மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த குறும்படம் அப்படிங்கிறது நம்ம லியாகத் அலிகான் சார் சொல்லிட்டு போன மாதிரி விசிட்டிங் கார்டு, உங்களுடைய திறமையை முழுமையாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான விசிட்டிங் கார்டு. அதை நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமா நிறைய திரைப்பட வாய்ப்புகளை வாங்கிக்க முடியும். நன்றி, வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இப்போ லீடிங்ல இருக்கக்கூடிய நிறைய இளம் இயக்குனர்களை அறிமுகப்படுத்தின பெருமை இவர்தான் சார். மகாராஜாங்கிற திரைப்படம் சமீபத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா இருக்கு. அதுல அந்த படத்தினுடைய இயக்குனரான நித்திலன் சுவாமிநாதன் அவர்களையும் அறிமுகப்படுத்தினது நாளை இயக்குனர் நிகழ்ச்சி தான். ஐயா, நீங்க கொஞ்சம் பேசுனீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஒரு ஊக்கமா இருக்கும். வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் ரொம்ப பேசியெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. திடீர்னு ஜெகன் பேசி ஆகணும்னு சொன்னதுனால நான் பேசுகிறேன். நாங்கள் நாளை இயக்குனர்ன்ற ஒரு ப்ரோக்ராமை கிட்டத்தட்ட ஒரு 6 சீசன் பண்ணோம். அதில் ஒரு 35 டைரக்டர்ஸ், அதாவது இப்போ சொன்னாங்க நித்திலன்ட்டு, அது மாதிரி நித்திலன் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் இல்லாமல் எடுத்து தான் இன்றைக்கி 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலான மகாராஜா படமானதெல்லாம் சரி, கார்த்திக் சுப்ராஜுடைய படங்கள், இது மாதிரி எல்லாருடைய
ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நம்பர் 1ல் வந்து நிற்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு ரவிக்குமார்ன்ட்டு அவர் பண்ண படங்கள் ரொம்ப நம்பர் 1 ஓடிட்டு இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதுலேருந்து கண்டிப்பாக பெரிய ஆள் ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனை நடத்தினோம். அந்த காம்படிஷன் வெற்றிகரமாக நடந்து அதுலேருந்து தான் இன்றைக்கி வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவானாங்க. அதே போல் இங்கே வந்திருக்க ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸும் கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த மாதிரி நடத்துகிற விழாலெல்லாம் கலந்துக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை காட்டிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய திரைப்படத்தை உருவாக்கணும் அப்படின்றது. பட் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கும், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, கமர்ஷியலாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நாளை இயக்குநரில் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். சோஷியல் எலிமெண்ட்ஸு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ விஜய் சேதுபதி வந்து நாளை இயக்குநர்லேருந்து தான் வந்தார். அவர் வந்து அப்போது வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாருன்னா மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அப்போ ஏற்றுருக்க மாட்டாங்க. இப்போ வந்து சொன்னார்னா ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸும் இப்போ தே ஆர் பிகினர்ஸ். இப்போது துவக்கத்தில் வந்து நம்ம வந்து நிறைய எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம டிராஃபிக் இதுவை பற்றியோ இல்லை திருநங்கள் பற்றியோ இதை தவிர வேறு எதுவுமே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் எடுக்கிறது இல்லை. அதோட மீறி சினிமாவுக்கான நாளைய சினிமாவுக்கு இன்னைய ஷார்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் படத்தை எடுத்து அவங்க வெற்றி அடையணுன்ட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஜெகனுக்கு என்று ரொம்ப வாழ்த்துக்கள், என் நன்றியை தெரிவித்து விடுகிறேன். ரொம்ப நன்றி சார். ஏன்னா நாளை இயக்குனர் போன்ற ஒரு சிறந்த நிகழ்ச்சியை நீங்க தயாரிக்கிறதன் மூலமா எத்தனை இயக்குனர்களை அடையாளப்படுத்தியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வரப்போற இயக்குனர்கள் என்னென்ன கதை அம்சங்களோட படங்களை எடுக்கணும், எந்த ஏரியாலலாம் வேக்கம் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா நீங்க சுட்டி காமிச்சிருக்கீங்க. ஏன்னா சக்சஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் சக்சஸ் ஆன ஃபார்முலாவை நம்ம எடுக்கிறது கிடையாது. நாம கொடுக்குற ஃபார்முலா அது ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா அமையணும். ட்ரீம்ஸ் மீடியாவினுடைய புதிய முயற்சியான இந்த moviemax.com மூலமா மூவி மேக்ஸ் அவார்ட்ஸ் 2024 நடக்க போகுது. ஸோ இந்த புதிய முயற்சியை வாழ்த்துறதுக்காகவும் வரப்போகிற கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் தன்னுடைய பேச்சை நம்மளிடையே வழங்குறதுக்காக இயக்குனர் நம்மளுடைய ஆசானான திரு பாக்கியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரீம்ஸ் மீடியா அது ஏற்கனவே எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு கன்சர்ன். அவங்க வந்து இப்போ மூவி மேட்ஸ் 2024 ஷார்ட் ஃபிலிம் அவார்டுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஷார்ட் ஃபிலிம் அவார்டு அது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் ஜூரிஸ் எல்லாம் சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லானவங்க அவங்கள ஜூரியாக போட்டு அவங்க மூலமாக நல்ல படங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 36 கேட்டகரியில் வந்து அவார்டு கொடுக்குறதுக்கு எல்லாம் செலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ சினிமாவில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சிம்ம சொப்னமான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் சினிமாவுக்குள்ளே நுழையிறதே சிம்ம சொப்பனம் அப்படிங்கிற லெவல் இருந்தது. ஏன்னா டக்குன்னு போய் சான்ஸ் கேட்டால் உடனே கிடைச்சாது. முதல்ல சான்ஸு கேட்டோம்னா உள்ளே போகிறதுக்கு முதல்ல பர்மிஷனு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் உள்ளே போகிறதுக்கே முதல்ல அதுக்கே ஒரு பெரிய பிரம்மபரியத்தம் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படணும். அப்புறம் அவுட்லுக் வேறு பார்ப்பாங்க எதுக்காக போனோம்னா. அது நம்மளை மாதிரி இந்த கதாசிரியெல்லாம் போகும்போது அந்த ஏஜில் 45-50 வருஷத்துக்கு முன்னால் கதாசிரியர் போகும்போது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறேன் பேண்ட் ஷர்ட்டு போட்டு இங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ஒரு ஜிப்பா கிப்பா ஏதாவது இருந்து ஒரு ஜோல்னா பேக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஏதோ பரவாயில்ல இவர்கிட்ட கேட்கலான்னு தோணும். இல்லைன்னா கேட்குறது கூட அவ்வளோ தூரம். ஏன்னா அதை இந்த மாதிரி அவுட்லுக்கெல்லாம் வச்சு தான் இடம் போடுவாங்க. ஸோ சான்ஸ் தேடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
அதில் இப்போ இன்றைக்கும் எனக்கு கேள்விப்படும் போதெல்லாம் சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, டைரக்டரு படம் பண்ணணும்னு சொல்லி போய் கேட்கும்போது சில ப்ரொடியூசர்ஸ் வந்து கதையை கேட்டு அவங்க கதை எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் இந்த கதையை கேட்டு எல்லாம் ஓகே ஆனால் கூட அடுத்தது இன்னொன்று வச்சுருக்காங்க, முக்கியமான குவாலிஃபிகேஷன். ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் என்ன அப்படின்னா, அவன் சான்ஸ் கொடுக்குறோம், கதையெல்லாம் நல்லா இருக்கா, ஆனால் அவனுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தால நீ எப்பப்பா பிறந்த, என்ன டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு, என்ன படிச்சிருக்காரு அந்த குவாலிஃபிகேஷனோட டேட் ஆஃப் பர்த் முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு டைம் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஊரில் பிறந்த அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து மெல்ல இவன் கதையெல்லாம் ஓகே ஆகிருக்கும், எல்லாம் ஓகே இருந்தால் கூட இந்த டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு ஒரு ஜோசிகார்கிட்ட போய் இவனுக்கு நேரம் எப்படி இருக்குங்க, இந்த ஆள் தேடுற மாதிரி இருக்கா, ஏன்னா இந்த ஆளுக்கு நான் சான்ஸ் கொடுத்து நான் படம் எடுத்து இந்த ஆளுக்கு நேரம் சரியில்லைன்னா நான் அதை விட மோசமான சூழ்நிலைக்கு போயிடுவேன், அதனால் படம் போடுறவன் நான், அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதக பொருத்தம் கல்யாணத்துக்கு பார்க்குற மாதிரி இது படம் எடுக்கிறதுக்கும் வந்து மெயினாக அந்த ஜாதகம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப அதில் நம்பிக்கை வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதை கேள்விப்பட்ட நம்மளால் இருக்காங்களே அவங்க அதுக்கு மேலே கெட்டிக்காரங்க. என்னென்னா இந்த ப்ரொடியூசரு இப்படி ஜாதகம் பார்த்து தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு, ஜாதகம் சரியில்லைன்னா என்ன கதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, ஸோ இதுக்கு என்னடா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சான். உடனே ரஜினிகாந்த் ஜாதகம் என்னடான்னு சொல்லி எப்படியும் தேடி பிடிச்சான். இவன் பேரை போட்டு ரஜினிகாந்த் ஜாதகத்தை அப்படியே எழுதி அதை கொண்டு போய் ப்ரொடியூசருக்கு கொடுத்தான். ஏன்னா காமிச்சோன்னி ப்ரொடியூசர் போய் பார்ப்பார் இல்லையா, யாரோ ஜோசிக்கிட்ட ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாதகம் சார், ரஜினி தான் அப்படிங்கிறது தெரியாது, ஆல்மோஸ்ட் ரஜினி ஜாதகம் சார், ஓஹோன்னு போக போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சான்ஸ். ஸோ அவங்க ஒரு கெட்டிக்காரத்தனமாக இது பண்ணால் கூட அதில் சான்ஸ் தேடுற ஆளுங்க இப்படியெல்லாம் கூட குறுக்கு வழியெல்லாம் யோசனை பண்ணி அதுக்கப்புறமா சான்ஸ் பிடிக்க வேண்டியது. ஸோ இது வந்து இன்னைக்கு அது அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து எல்லாமே மாறி போச்சு. வாசலில் போய் நிற்கணுங்கிறது இல்லை, அப்புறம் எனக்கு கதை சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, ரெஸ்யூம் நான் இங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுத்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலையோ இல்லை அந்த டைரக்டர்கிட்டையோ யார்கிட்டையோ கொண்டு போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைம் இருக்கும்போது மட்டும் அவரை பார்க்க சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு வந்தால் போதுமானது. அதை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் பார்த்தாலோ இல்லை டைரக்டர் பார்த்தாலோ ப்ரொடியூசர் கூப்பிட்டு என்னைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் டைரக்டரே ப்ரொடியூசராக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட போகும்போது இவங்ககிட்ட விஷயம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறியா, இல்லை ஸ்கிரிப்டு தான் நல்லதாக வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த போய் கதவை தட்டிட்டு இருக்கிறது, அவங்ககிட்ட டைம் கேட்டுருக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் போதுமானது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபெஸ்டிவலாக வந்து எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து இப்போது எங்கேயும் போய் கற்றுக்கிறது இல்லை, அவங்கவுங்க டெலிஃபோன் செல்ஃபோன்லேயே வந்து அவங்க எப்படி எடுக்கிறது எப்படி எடிட் பண்ணுறதுங்கிற அளவுக்கு எல்லாருமே கெட்டிக்காரத்தனமாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ செல்ஃபோனில் எடுத்து கூட ஷார்ட் ஃபிலிம் வந்து அதுக்கப்புறம் அதை காமிச்சு டைரக்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் தேடுறவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு பிரிட்ஜு ஜேபி அவர்கள் அவர் வந்து முதல்ல வந்து நாளை இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கூட ஜட்ஜாக வரணும்னு என்னை கூப்பிட்டுருந்தேன். நானும் போய் இது பண்ணிட்டேன்.
அந்த நாளை இயக்குனரில் வந்து நிறைய பேருனுடைய திறமைகள் வெளியே எங்கேயுமே சான்ஸ் கேட்க போகாமல் அவர் வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடத்தினோடனே நாளை இயக்குனரில் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொருத்தரும் செலக்ட் ஆனவங்க பூராமே நிறைய பேர் சினிமாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அந்த விதத்தில் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து பாராட்டு. ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணதில் அத்தனை பேர்த்துக்கு அவ்வளோ திறமைசாலிகளுக்கு வந்து அந்த சிறப்பான ஒரு ரூட் ஒன்று போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாள், பாதை அமைத்து கொடுக்குறேன். அதை வந்து அவரை ரொம்ப அழகாக பண்ணார். அதில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் லீடிங்கில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு அதில் வந்து சிறப்பான முறையில் வந்திருக்காங்க. இப்போது ட்ரீம்ஸ் மீடியா ஜெகநாதன் அவர்கள், அவருக்கு பக்கபலமாக டேனியல், வினோத் இவங்கெல்லாம் இருக்காங்க. வந்து என்கிட்ட எல்லாருமே பேசினாங்க. அப்போ தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024 நடத்த போகிறோம் அப்படின்னா. ஸோ இது வந்து அவங்க ரொம்ப டைம் எடுத்து இதை வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்கள வந்து, ஏன்னா அந்த ஜூரிஸுங்கிறது அது ரொம்ப முக்கியம். அதை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும். அது மாதிரி ஒரு 15 பேர் மேலே வந்து இவங்க சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ள ஆட்களாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சினிமா எடுத்து தான் அனுபவம் வேணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம சுபாஷ் இருக்கார், அவர் எடிட்டராகிற அனுபவத்தோட அவங்க அப்பாவுடைய அனுபவம் இருக்கு. அப்பா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பத்திரிகையாளரை, அது வந்து எப்படி அப்படியே இந்த பாரம்பரிய வழியாக வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுபாஷ் எப்போ கேட்டாலும் சினிமாவை பற்றி கேட்டால் புதுசு புதுசாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். அது எனக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த இதயகனி விஜயன் இருக்கார, எப்போ பாரு இதயகனி அந்த புக்கில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் படமே போட்டிருக்க, புதுசு புதுசாக இருக்குது எம்ஜிஆர் படம். என்னடா இது, நம்ம இது பார்த்துருக்கோம் அது பார்த்துருக்கோம்னா பார்க்காத படமாக எப்படியோ செலக்ட் பண்ணிருக்காரு. கேட்டால் எங்கெங்கேயோ இருந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க எல்லாத்திட்டையும் அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி அது மூலமாக புக்கில் வந்து அந்த ரேப்பர் போட்டோன்னுமே, ஏன்னா பார்த்ததே பார்க்குறது போராக இருக்கும். ஆனால் அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வித்தியாசமான ஃபோட்டோக்களை வந்து திரும்ப அவர் இதயகனி இப்போ சிவாஜி சார் வச்சு இன்னொரு பத்திரிகையோட அவரை பற்றி ஒரு புக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாமே அவர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறாரு. அது மாதிரி சுபாஷ் அவர்களுக்கு வந்து எப்போ சினிமாவை பற்றி கேட்டாலும் எதை பற்றி கேட்டாலும் பழைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ரெசண்டாக இருக்கிற வரைக்கும் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை கேட்குறது நம்ம கதை கேட்குற மாதிரி ரொம்ப இதாக இருக்கிறதுனால எனக்கு கூட எங்காவது மீட்டிங் போகிற சினிமா சம்மந்தப்பட்டுனா சுபாஷுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, எங்க இதுதான் டாப்பிக்கு, இதுக்கு நம்ம சினிமாவில் தான் தொடர்பு இருக்கான்னு சொல்லி கேட்டால் உடனே சொல்லுவார். அன்னைக்கு கூட எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சான்ஸ் தேடிட்டு அவருக்கும் கலைஞருக்கும் உண்டான தொடர்புகளை வந்து சொன்னார். என்னென்ன கலைஞர் வந்து ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம் வந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு படம் முடிஞ்சோடனே அவர் பேர் இருட்டடிப்பாகி போச்சு. அதில் வந்து அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் பேசாமல் சொந்த ஊருக்கே போகலான்னு சொல்லி சொந்த ஊருக்கே போயிட்டார். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அவர் நடித்தது ஏதோ ஒரு படம், அந்த படம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் நின்று போச்சு. கொஞ்ச நாள் கதை ஏதோ ப்ராப்ளம் ஆகி நின்ன உடனே கதை மறுபடியும் கரெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து படம் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கார் 2வது படமோ 3வது படமோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அவர் வந்து இல்லை அதுக்கு ஒரு நல்ல ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கேருந்து சொந்த ஊருக்கு கலைஞருக்கு வீட்டுக்கு போய் அவரை வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு கதை இப்படி அந்த கம்பெனிக்கு தேவைப்படுத்தி இப்படி ஒரு பிரச்சனை, நீங்கள் வாங்கன்னா கலைஞர் அந்த கசப்பான அனுபவத்தில் பேக்யார்டில் போய் நின்றுட்டார் வீட்டில். நான் ராமச்சந்திரன் வந்து ஏதோ என்னை பார்க்க வந்திருக்காரு, பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நினச்சேன். அவர் என்னை சினிமா கூப்பிடணும்னு வந்திருக்காரு, அதனால் நான் பேசலை, நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிச்சிருங்கன்னு வைஃபு அம்மா கிட்டெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்போ எம்ஜிஆர் இருந்து இல்லை நான் அவரை கூப்பிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்லுங்கன்னு சொல்லி, அப்போ வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சொல்லி அப்புறம் கலைஞர் வந்து அதை விட்டுரு, எனக்கு வராது சரியா, அவ்வளவு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி இல்லை நான் கேரண்டி கொடுக்குறேன், உங்கள் பேர் இருட்டடிப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சம்பளமும் உங்களுக்கு கரெக்டாக. ஏன்னா
சம்பளமெல்லாம் முதல்லயே பேசிட்டு பண்ணது கலைஞர் தான். முதல்லயே சம்பளம் இவ்வளவுன்னு பேசிட்டு தான் அந்த காலத்தில் வந்து பண்ணாருங்கும்போது என்ன இன்னைக்கு நினைச்சாலும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் போடா அப்படின்ட்டு. என்ன நீ சான்ஸே கொடுக்குறதே பெருசு, என்ன முதல்ல சம்பளம் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு பெரிய டைரக்டர். எனக்கு அப்படி இருந்தால் தான் நான் வருவேன்னு தான் சொன்னவர். அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க வந்து அதில் அவங்க ஜானகி அம்மாவும் அதில் முக்கியமாக அவங்க தான் மெயின் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. மருதநாட்டில் வடிச்சு அதுக்கப்புறமா கலைஞர் அவர்கள் போய் உட்கார்ந்து அதுக்கப்புறமா அவருடைய சினிமா வேண்டான்னு போய் இருந்தவரை வந்து எம்ஜிஆர் அவர்கள் போய் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய 100ஆண்டு கொண்டாடும் போது கூட சினிமாவில் என்ன சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதனைகள் அவர் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம சுபாஷ் அவர்கள் சொல்லும்போது கேட்க ரொம்ப ஆவலாக இருந்துகிட்ருக்கோம். அவ்வளவும் கரெக்டாக அந்த சான்றுகளோட அந்த படத்தை எந்த படம் எப்போ எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து இந்த அவார்ட்ஸ் கமிட்டியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீம்ஸ் மீடியாவுடைய இந்த மூவி மேட்ச் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறையா திறமையான ஆட்களை வந்து திரையுலகுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும் போது. ஸோ இதில் எத்தனையோ பேர் கலந்துக்க போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து அதில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 வந்து எதுவும் செலக்ட் பண்ணி அப்புறம் அதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எங்கிட்ட ஒரு 10 அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்து அப்புறம் நான் அதில் வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லி 5 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அது தொழில் மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய சிரமமாக தெரியும். ஏன்னா இன்ட்ரெஸ்டாக என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்க இன்னொன்று நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது. ஏன்னா இன்றைக்கி வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து அவன் டெஃபினட்டாக வேறு ட்ரீமில் வந்துகிட்டு இருக்கான். இப்போ நான் சொன்னேன்னே எம்ஜிஆர் ஜாதகத்தை கொடுத்து சான்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினிகாந்த் ஜாதகத்தை கொடுத்து சான்ஸ் வாங்குறேன். அது மாதிரி நீ ஒன்று போட்டீங்கன்னா நான் அந்த ரூட் விட்டேன் நான் இந்த ரூட்டில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பூராமே வந்து யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக போய் சேராமையே சினிமாவை பார்த்து சினிமாவை கொண்டுக்கிறதுக்கான திறமைசாலிகளாக நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி திறமைசாலிகள் ஏன்னா அது காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்கெல்லாம் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி சேரும்போதே அவங்க வந்து நிறைய காலேஜில் வந்து நான் போகும்போது பார்த்துருக்கேன். அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து கதை எழுதி அவங்களே டைரக்ஷன் பண்ணி அவங்களே நடிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீ சினிமா வந்து ரொம்ப சுலபமாயிடுச்சு. என்னென்னா திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சதும் எல்லாருமே வாய்ப்பை ஈஸியாக உண்டாக்கலாம். ஆனால் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் மூளையை பிரயோகப்படுத்தி இது வந்தது இது அது மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புதுசாக இருக்குன்னு எது வேணாலும் புதுசாக செஞ்சுறது ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். புதுசாக செய்யணும்னு ஏதோ ஒன்று செய்யறதை விட ஜனங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு செய்யணும். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் வந்து நிச்சயமாக வந்து பல திறமைசாலிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா இதுவும் கதை வசனம் டைரக்ஷன் மட்டும் இல்லை. ஏன்னா இவங்க வந்து எல்லா கேட்டகரியுமே செலக்ட் பண்ண 36 கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணும்போது பல்வேறு துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதனால் இந்த மீடியா வந்து ஒரு நல்ல இந்த மூவி மேட்ச் ஃபெஸ்டிவல் மூலமாக நிறைய திறமைசாலிகளை கொடுக்க போகுது. அப்படிங்கிறதுனால இந்த ஜெகநாதன் அவர்களுக்கு ஆனால் அவர் ஏற்கனவே 17 வருஷம் அனுபவம் அந்த ஈவெண்ட்ஸை எத்தனையோ பண்ணிட்டாரு. சினிமாக்குள்ளே இது முதல் தடையாக வர்றதுனால வந்து இவர் தொடர்ந்து மேலும் மேலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபெஸ்டிவல் நடத்திக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி புதுசாக ஒரு ஒரு பெரிய குரூப் வந்து சினிமாக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருக்கு அட்வான்ஸாக என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவர் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்தவங்களும் அதை பற்றி நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்க. அந்த டேனியல் வினோத் இவங்கெல்லாம் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். முக்கியமாக பத்திரிக்கை நீ ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறதுனால ப்ரெஸ்ஸு அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஸ்ஸுங்கிறது என்றைக்குமே அந்த திறமை உள்ளவங்களை வந்து ப்ரெஸ்ஸு வந்து என்றைக்குமே முதல் லைனில் அப்படி பாராட்டிடுது. அது
தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொடுப்பினை என்ன அப்படின்னா, இங்கே தான் அதிகமான ப்ரொடியூசர்ஸ் முதல் முறையாக சான்ஸ் அவங்க படம் எடுக்க வர்றாங்க. இங்கே தான் முதல் சான்ஸுங்கிறது டைரக்டருக்கு கொடுக்கறது, இங்கே தான் அதிகமாக கொடுக்கப்படுது. ஹீரோஸும் அதே மாதிரி இங்கே தான் அதிகமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இது மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் இது எப்படி தமிழுக்கு மட்டும் இது சாத்தியம்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஊக்குவிக்கிறது காரணம் வந்து நம்ம ப்ரெஸ்ஸு வந்து அந்த மாதிரி புதுசாக வர்றவங்களை பூரா ஊக்குவிக்கிறது அப்படின்னா ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ ப்ரெஸ் எல்லாருக்கும் வந்து நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரெஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இன்றியமையாத ஒரு விஷயம். அதுவும் எல்லா முதல் முயற்சிகளும் வந்து தமிழ்லையும் தமிழ்நாட்டிலேருந்து தான் துவங்குது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாநிலத்தில் நாம இருக்கோங்கிறது பெருமையான விஷயம் இல்லையா? அதுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இன்னொன்று ப்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் மொழி தான் முதல்ல வந்து அச்சில் ஏறின ஒரு மொழி. அதாவது ஒரு பிரிண்டிங் ஃபார்ம்ல வந்து நம்மளுடைய இந்திய மொழிகள்ல முதல்ல வந்து அச்சில் ஏறிய மொழியுமே தமிழ் மொழி தான். அப்படி வந்து நம்மளுடைய இந்த தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் யூனியனுடைய டிஎஸ்ஆர் சுபாஷ் சாரை வந்து நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா அவங்கள எவ்வளவு பெரிய ஒரு சீனியர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு விஷயங்களை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. எத்தனை பேருடைய வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேச்சுக்காக நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வெல்கம் சார். ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் நம்பிக்கையும் பெருமையும் சேர்க்கும் விதமாக என்னுடைய குருநாதர் தென்னகத்தின் ராஜ் கபூர் பாக்கியராஜ் அவர்கள் ஒரு பலத்தை கேட்டு கொடுக்கணும். எனக்கு முன்னாடி பேசின அனைவருக்கும், அங்கே சமூக சுதந்திரம் வந்திருக்காரு, கலிமாமணி பிரபாகர் சார், தயாரிப்பாளர் ஏற்க ராஜா, வரலட்சுமி மேடம், கேமராமேன் ஆதி உட்பட எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து வின் பண்ண போகிறவங்களையும் அவங்களையும் பாராட்டுறதுக்கு இங்கே டைரக்டர் வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், நம்ம பணம் போட்டு உங்களுக்கு தயாரிப்பாளருக்கு நம்ம பணம் கொடுக்கணும், முதலீடு செய்யணுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு அடையாளம், ஏதோ ஒரு விஷயத்தை அவர்களுடைய படைப்பு மூலமாக செய்யணும், அந்த பங்களிப்பு இருக்கணும். அப்படி இருக்கணுங்கிறத நமக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இருக்கும் நன்றி. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து நிறைய கலைஞர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் ட்ரீம்ஸ் மீடியா ஜெகன் அவர்களுடைய விஷன், மிஷன் எல்லாமே. ஸோ அதனால moviemax.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் மூலமா நிறைய இளம் இயக்குநர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போறாங்க. உங்களுடைய குறும்படங்களை அதில் பதிவேற்றினீங்கன்னா 36 வகைகளா அவங்க வந்து பிரிச்சு 36 கேட்டகரியில வந்து அவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க. மிகப்பெரிய பரிசான 10 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறந்த குறும்படத்தை இயக்குபவருக்கு 2 இயக்குநர்களுக்கு 2 தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய படத்தை தயாரிக்கிறதுக்கும் முன்வர போறாங்க. இப்போ நம்ம பார்க்க போறது moviemax.comல பதிவேற்றம் செய்யப்பட்டு அதன் மூலமா செலக்ட் பண்ண போறவங்களுக்கு கிடைக்க போற பரிசு மூவிமேக்ஸ் அவார்ட்ஸ் 2024 உடைய ட்ராஃபி ரிவீல். ட்ரீம்ஸ் மீடியாவின் சார்பாக நன்றிகளை உட்காந்துரும். ஃபர்ஸ்ட் மூவிக்குள்ள நான் வரேன், மூவியோட இண்டஸ்ட்ரியை டச் பண்றேன். இதுக்கு பேக் போனா பெரிய சப்போர்ட் பண்றதுக்காக நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். இந்த சைட் மூலமா நிறைய விஷயம் நடக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க எல்லாமே பெரிய சக்சஸ் பாயிண்ட் போகணுன்றது தான் எங்களோட நோக்கமே. ஸோ அதனால நாங்கள் எங்களோட முயற்சியை ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து பர்ஃபெக்டா ஸ்டார்டிங்ல இருந்து இதெல்லாமே பண்ணணும்ன்றது நீட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வில் மேக் எவ்ரிதிங் பெட்டர் அண்ட் பெஸ்ட். Thank you.